அர்த்தம். அப்ப வழி, அதாவது இறைவனுக்கு கட்டுப்படுதல்ங்கிற மார்க்கம்னா சொல்லுவாங்களே, மார்க்கத்தின் பேர் என்ன, மார்க்கத்தின் பேர் என்னன்ட்டு. மார்க்கம்னா என்ன? தீனு, அல்ல தீன சொல்றான், மார்க்கத்தை சொல்றான். அந்த மார்க்கம்னா என்னது? வழின்ற அர்த்தம். எந்த வழி? இறைவனை அடையறதுக்கான வழி. இறைவனை அடையறதுக்கான அந்த வழியோட பேர் என்ன? அது பேர் தான் இஸ்லாம். இஸ்லாம்னா என்ன அர்த்தம்? இறைவனுக்கு கட்டுப்படுதல்னு அர்த்தம். முஸ்லீம்னா என்ன அர்த்தம்? இறைவனுக்கு கட்டுப்பட்டவர்னு அர்த்தம். அதனாலதான் நம்ம முஸ்லீம்களை வந்து இறைவனுக்கு கட்டுப்பட்ட ஆளுக்கெல்லாம் நம்ம முஸ்லீம்கள்னு கூப்பிடுறது. அல்லாஹ் மட்டுமே தொழுறோம் வணங்குறோம் எல்லாத்தையும் முஸ்லீம்கள் கூப்பிடுறதுக்கான காரணம் இதுதான். அப்ப இஸ்லாம்னா இறைவனுக்கு கட்டுப்படுதலுங்கிற ஒரு வழி அப்படிங்கிறது. அந்த வழியில போனோம்னா தான் நம்ம இறைவனை அடைய முடியும். சரியான வழியை உலகத்திலையும் மறுமையிலையும் சரியான வழியை அடையிறதுக்கான ஒரு இது, அல்லாஹ்வை அடையிறதுக்கான, அல்லாஹ்வை அடைஞ்சு அல்லாஹ்வை பார்க்கறதுக்கான ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஒரு வழி மட்டும்தான். அப்ப அதை தான் நம்ம மறுமை நாள் வரையும் பின்பற்றணும் அப்படிங்கிறது தான் சுருக்கமா உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம். அப்ப அதுல எதுதான் மார்க்கம்? அல்லாஹ் தன்னுடைய மார்க்கத்தை அல்லாஹ் வந்து மக்களுக்கு சொன்னால எதை தான் சொன்னான், எதன் மூலியமா சொன்னான் அப்படின்னா குர்ஆன் மூலியமாவும் ஹதீஸ்கள் மூலியமாவும். வஹீன்னு சொல்லுவாங்க. வஹீன்னா இறை செய்தி அப்படின்ற அர்த்தம். இறை செய்தியை அல்லாஹ் ரெண்டு விதமா இறக்கலாம் மக்களுக்கு, மனிதர்களுக்கு தெரியப்படுத்த. நபிகள் நாயகத்துக்கு கற்றுக் கொடுத்தான். ஒன்னு குர்ஆன். குர்ஆனுங்கிற அல்லாஹ்வுடைய டைரக்ட் வார்த்தை, அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய வார்த்தை குர்ஆனுங்கிறது மொத்தமா. அது ஜிப்ரீல் மூலியமா முகமது நபிக்கு அல்லாஹ் கத்து தரான். அல்லாஹ் எப்படி அதை சொன்னானோ ஒரு வார்த்தை கூட மாறாம அதே மாதிரியே தான் நம்மளும் நிச்சயமா அதை ஓதுறதா இருக்கட்டும், அதை இது பண்றதா இருக்கட்டும், அது எல்லாமே அப்படிதான் இருக்கணும். இன்னொரு மெத்தட்ல எப்படி இறக்கணும்? ஹதீஸ்கள் மூலியமா. அது அது எப்படி? முகமது நபி உள்ளத்துல அதை போடுவான், இறை செய்தியை உள்ளத்துல போடுவான். அதன் மூலியமா ரெண்டுத்துக்கும், குர்ஆனுக்கும் ஹதீஸ்களுக்கும் வித்தியாசங்கள் இருக்கு. ஆனா ரெண்டுமே இறைவனிடம் வந்த செய்தி தான் அப்படிங்கிறது. குர்ஆனுக்கு விளக்க உரையா ஹதீஸ்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ரெண்டுமே இறை செய்தி. குர்ஆன்ல அல்லாஹ் தொழுவுங்கன்னு மட்டும் தான் சொல்லியிருப்பான். எத்தனை வக்து தொழுவணும் அப்படிங்கிறத நல்லா சொல்லியிருக்க மாட்டான். நோன்பு வைங்கன்னு மட்டும் தான் சொல்லியிருப்பான். எப்படி நோன்பு வைக்கணும், அது சட்டம் எங்கன்னா எதையுமே சொல்லியிருக்க மாட்டான். தொழுவுங்கன்னு மட்டும் தான் சொல்லியிருப்பான். எத்தனை ரக்காயத்து அதெல்லாம் சொல்லியிருக்க மாட்டான். அதான் அல்லாஹ்வுடைய தூதர் விளக்குவாங்க. இத்தனை ரக்காயத்து தொழணும், ஃபஜருக்கு 2 ரக்காயத்து, லுஹருக்கு 4 ரக்காயத்து, அசருக்கு 4 ரக்காயத்து, மகரிப்புக்கு 3 ரக்காயத்து, நோன்பு இப்படி வைக்கணும், இப்படி பண்ணா நோன்பு முறிஞ்சிரும். இது எல்லாத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுப்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சுயமா கத்து தராங்களா? இல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் எதை சொல்றானோ அதை மக்கள் இடத்துல சொல்லுவாங்க. அது ஹதீஸ்களா பதிவு செய்யப்படும். அதுவும் அல்லாஹ்வுடைய இறை செய்தி தான். குர்ஆனும் அல்லாஹ்வுடைய இறை செய்தி தான். குர்ஆனுக்கு விளக்க உரையா ஹதீஸ்கள் இருக்கு. ரெண்டுமே வஹி. குர்ஆன், ஹதீஸ். அந்த அல்லாஹ்வுடைய சொன்னதை தான் ஹதீஸ்ன்னு நம்ம சொல்றோம். ரெண்டுமே அல்லாஹ்வுடைய இறை செய்தி அப்படிங்கிறது இந்த இடத்துல நிரூபணும். அப்ப நம்முடைய மார்க்கங்கிறது எது மட்டும்தான் இருக்கணும்? அல்லாஹ்வுடைய வஹி மட்டும்தான் இருக்கணும். அல்லாஹ்வுடைய இறை செய்தி மட்டும்தான் நமக்கு நிச்சயமாக மார்க்கமா இருக்க முடியுமே தவிர வேற எந்த மனிதர்கள் ஒரு கருத்தை மார்க்கத்துல சொன்னாலும் அது நம்மளுடைய மார்க்கமா இருக்காது. எனவே வரக்கூடிய காலத்துல சரியான மார்க்கத்துடைய சரியான போதனைகள் நாம் பின்பற்றி நிச்சயமாக சொர்க்கத்தை அடைந்து அல்லாஹ்வை நிச்சயமாக நாம் பார்க்க வேண்டும் என்று உங்களுக்கும் எனக்கும் நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிச்சயமாக நம்மை நோக்கி முயற்சி செய்பவர்களை நமது வழிகளில் செலுத்துவோம். நிச்சயமாக அல்லாஹ் நன்மையாளர்களுடன் இருக்கின்றான்.